ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து ஒரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஜோசப் ஃபவுஸ்தார் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்க போறோம். இவர் பாந்திரா பகுதியை சேர்ந்தவர். இவர் 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட குறிப்பு அந்த தொகுப்பை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இவர் ஒரு ஃபவுஸ்தாரா பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு. இவர் ஷிரடிக்கு போனது கிடையாது. ஆனா இவரோட நண்பர்கள் கிட்ட இருந்து ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு திருவுருவ படத்தை எப்பவுமே இவர் கையில வச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த படத்துக்கு அவர் எந்த வழிபாடும் செஞ்சது கிடையாது. சாய்பாபா ஒரு பெரிய மகான், அவர் ரொம்ப சக்தி படைத்தவர் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இவருக்கு எப்பவுமே இருந்துதான். 1917ஆம் ஆண்டு கஜானன் நார்வேக்கர் அப்படிங்கிறவர் கடும் காய்ச்சலால அவதிப்பட்டு இருந்தாராம். அப்போ அவரோட மகன் ஷிரடிக்கு போயிட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட 500 ரூபாயை தட்சணையா கொடுத்திருக்காரு. பாபா அந்த தட்சணைய வாங்கின அந்த க்ஷணத்துல இருந்து பாபாவோட உடம்பு ரொம்ப காய்ச்சல் அவரோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்துல இருந்த பக்தர்கள்லாம் என்னாச்சு பாபா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட விசாரிச்சிருக்காங்க. அப்போ பாபா சொன்னாராம், நாம ஏதாவது ஒரு காரியத்தை மற்றவங்களுக்காக பண்றோம்னு ஒத்துக்கிட்டோம்னா அந்த காரியத்துக்கான முழு பொறுப்பையும் அந்த முழு பாரத்தையும் நாம தான் சுமக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது இங்க அந்த கஜானன் நார்வேக்கரோட ஜுரத்தை போக்குற அந்த பாரத்தை பாபா தன் மேல சுமத்திக்கிட்டாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் மறைமுகமா இங்க பாபா குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறமே அந்த கஜானன் நார்வேக்கரோட காய்ச்சல் சரியாயிடுச்சான். இதுக்கப்புறமா இந்த ஜோசப் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இங்க நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. இவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ் இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த கிரிமினல் கேஸ்ல இவர் துப்பாராயணும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இதை எப்படி நம்ம இதை டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப குழம்பின நிலையில அவர் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த தருணத்தில் ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இவருடைய கனவுல தோன்றி இந்த கேஸுக்கு எப்படிலாம் துப்பாராயணும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா இவருக்கு கைட் பண்றாராம். இவருக்கு எப்படி பாபா கனவுல கைட் பண்ணாரோ அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி, அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இவர் துப்பு துளைக்கினாராம் அந்த கிரிமினல் கேஸ்ல. இப்படி அவர் செஞ்சதுனால இவரால் குற்றவாளியை ரொம்ப சரியா கண்டுபிடிக்க முடிஞ்சு இந்த கேஸ்ல இவர் வெற்றியும் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு பதன் இனத்தை சேர்ந்த வழிப்பறி கொள்ளையர்கள் ரொம்ப மக்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப கொடூரமான முறையில அவங்களோட இந்த வழிப்பறி கொள்ளைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக இவரும் இன்னும் 2 சிப்பாய்களும் போயிருக்காங்க. ஆனா அந்த பதன் இந்த சிப்பாய்களை கொன்னுட்டானாம். கொன்னுட்டு இவரையும் பயங்கரமா காயப்படுத்தி இருக்கான். இவரும் அந்த காயங்களோட மருத்துவமனையில போய் அட்மிட் ஆக வேண்டிய நிலைக்கு வந்துட்டாரு. ஆனா இத பத்தி பாபா இவருக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கார் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஸ்ரீ சாய்பாபா இவருடைய கனவுல தோன்றி இந்த ஜோசப் ஃபவுஸ்தார அவரோட 2 கைகளையும் யாரோ கெட்டியா பிடிச்சிட்டு அவரை இழுத்துட்டு போற மாதிரியும், இழுத்துட்டு போயிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கிற இடத்துல அவரை கொண்டு போய் விடுற மாதிரி இவருக்கு கனவு வந்திருக்கு. ஸோ இவர் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறது எதை குறிக்கலான்னு, இவரை அந்த பத்தன்கள் துன்புறுத்தி அடிச்சு இவரை காயப்படுத்தினதையும், இவரை இழுத்துட்டு போய் அந்த கல்யாணத்துல விட்டது இவர் அந்த மருத்துவமனையில சேர்த்ததுக்கு ஒப்பிடலாம் இங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஸ்ரீ சாய்பாபா எனக்கு உதவிகளை புரிஞ்சிருக்காரு. என்னுடைய தினசரி
கைடா எனக்கு இருக்கவர் வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியரா இருந்தாலும் ஸ்ரீ சாயிபாபா மீது எனக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசப் ஃபவுசர் தன்னுடைய அனுபவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி மற்ற பக்தர்களோட அனுபவத்தை நம்ம மற்ற எபிசோட்ல பார்க்கலாம். ஓ